ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்னை ஸ்டைலில் பாஸ்மதி அரிசி வச்சு செய்யக்கூடிய சிக்கன் பிரியாணி தான் சமைச்சு பார்க்க போகிறோம். ஒரு 2 நபர் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No selling or no referrals. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payout. Start from day 1. Send your name and qualification on WhatsApp to 999-410-4160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவைப்படக்கூடிய பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் வெங்காயம், தக்காளி, லெமன், பச்சை மிளகா, மல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ அளவுக்கு 2 தடவை கழுவி 3வது தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 100 கிராம் விட கொஞ்சம் குறைவாக இருக்கிற அளவுக்கு நாம் சேர்த்துருக்கோம். இந்த எண்ணெய் சூடானதுமே இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஸ்பைசஸ் சேர்த்து வதக்க போகிறோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின பின்னாடி நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நான் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன், நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்க போகிறோம். இந்த ஸ்டேஜிலே நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துறதுனால பிரியாணி கலர் நல்லா கொடுக்கும். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய மசாலாலேயே ஒரு 50% வெந்துடணும். வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லி, புதினாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தயிரும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா கலந்துக்கலாம். 1க்கு 1.5 அப்படிங்கிற கணக்கில் அளவு தண்ணி நாம் இதில் சேர்த்து மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மசாலாவில் லெமன் ஜூஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 தடவை கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி ஈர்த்துட்டு உலக்கு கொதிச்சதும் அதில் சேர்த்து ஒரு 65% அளவுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா போதும். உலக்கி தேவையான உப்பு நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் வடிச்சாச்சு. சாதம் மேலே மட்டும்தான் வெந்திருக்கு, உள்ள அரிசியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 60லேருந்து 65% தான் வேக வச்சுருக்கோம். நாம் இப்போ வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாதத்தை இந்த கிரேவியில் சேர்த்து நாம் இப்போ தம் போட போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய சாதத்தோட அளவும் ஒரே சமமாக இருக்குது. இப்போ நாம் மூடி தம் போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஹவர்லேருந்து ஒரு 20 நிமிஷம் தம் போட்டால் போதும். நான் சரியாக ஒரு 20 நிமிஷத்தில் தம் உடைச்சி பார்த்துட்டு மூடியில் சைடில் இருந்து ஆவி வெளியே வரும். அப்போ தண்ணி வற்றி பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு சூப்பரான சுவையான பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கறியும் பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. அதே போல் சாதமும் குலையாமல் நல்லா பூ போல் உதிரியாக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.